நம்முடைய இருதயத்தின் அளவு மாறல, நம்முடைய யோசனையின் அளவு, மூளையின் அளவு மாறல, எதுவுமே மாறல. அப்போ எப்படி இருந்துச்சோ இப்பயும் கூட அப்படியேதான் இருக்குது. இப்படிலாம் மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவங்க கிட்ட நம்ம லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எப்படி எல்லாமோ முயற்சிக்கிறோம். ஆனா கடவுள் கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சித்திருக்கிறோம், எவ்வளவு யோசிச்சிருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எப்படி அன்பு செலுத்திருக்காங்க நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இந்த நாளும் கூட நம்ம அப்படி யோசிக்க பழகுவோம். எந்த காலங்கள் டெக்னாலஜி வேணா மாறலாம், ஆனால் ஆண்டவர் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதை மாத்திரம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் மேல முழு மனசோட, முழு ஆத்மாவோட அன்பு கூறணும்ன்றது மாத்திரம் தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம ஒன்று மட்டும் தீர்மானப்படுத்துவோம். அது கூட பாருங்க, ஆண்டவர் எதுக்கு அது எதிர்பார்க்கிறாரு? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்ன்றதுனால, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கணும்ன்றதுனால, அன்பு கொடுக்கணும்ன்றதுனால, கிருபையை கொடுக்கணும்